அதிகார திமிருங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ரீசெண்டா டிஎம்கே ஆட்சியில் இது ரொம்ப உக்கிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு இன்சிடென்ட் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். முதலாவது, ஹுசூர்ல டிஎம்கே மாநில பொதுக்குழு உறுப்பினரோட மகன் ஃபுல் சரக்கு போதையோட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து ஒரு தெருவில் நின்று இருந்த வண்டியை எடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணி வண்டிக்குள்ள இருக்கிற உருட்டுக்கட்டையை எடுத்து அடிச்சு வண்டியை கொண்டு போய் அங்க நின்று இருக்கிறவங்க மேல ஏத்தி அதுல ஒருத்தர் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் போற இடத்துல இறந்துடுறாரு. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த 20 வயசு பையனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். எங்க அப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார திமிர். அப்போ குடிக்கலாம், குத்தாட்டம் பண்ணலாம், எனக்கு நடுவுல எவனும் வரக்கூடாது, ஏன்னா என் பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கு. ரெண்டாவது இன்சிடென்ட், நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெக்கப்படலாம். ஏன்னா நம்ம ஊர்ல பெருசா மத கலவரங்கள் இல்ல, பட் ஜாதி எவ்வளவு கேவலமா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நாங்குநேரியில நேத்து நடந்த இன்சிடென்ட். ஒண்ணும் இல்லைங்க, அப்பாவி மக்கள் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் வந்து இறங்கி இவன் தான் அவன் தான் இல்ல, சரமாரியா வெட்டி இருக்காங்க. கண்ணில் படுற அத்தனை பேரையும் சரமாரியா வெட்டி இருக்கானுங்க. வெட்டினவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், என்ன ஒரு 20, 22, 18 வயசு இருக்கும். ஆனா ஃபுல் போதையில இருந்திருக்கானுங்க, ஃபுல் போதையில. இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க போய் நிறுத்தின இடம் வெட்டின மக்கள் எல்லாம் தலித் மக்கள். அப்போ ஜாதி வரியை எவ்வளவு டீப்பா இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அமெரிக்கால நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் நடக்குது, இந்த ஒயிட் சுப்ரமசி அப்படின்னு. இங்கேயும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. டிஎம்கே காலரை தூக்கி விட்டுட்டு பெருமை பீத்துற இந்த ஈக்குவாலிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்ல நான் வெக்கேஷன் போயிருச்சா. நான் எழுதி சொல்றேன், இந்த பசங்க இன்னும் 2 மாசத்துல வெளியே வந்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாதி பேக்கிங் இருக்கு அண்ட் கவர்மெண்ட் இவங்க பின்னாடி எந்த ஒரு பெரிய ஆக்ஷன்ஸும் எடுக்காது. காரணம் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் ஜாதி சப்போர்ட் வேணும். எனக்கு மிகப்பெரிய கோவமே மீடியா மேலதான். ஏன்னா இந்த நியூஸ் எல்லாம் பெருசா யாருமே பேசுறது இல்ல. அதாவது ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் கூட சண்டை போடுறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் கூட சண்டை போடுறாங்க. ஏர்போர்ட்ல ஒரு நடிகர் இறங்கி செக்இன் போறக்குள்ள அந்த சைக்கிள் கேப்ல என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், அந்த இடத்துல அவனை போய் பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் முனைப்பு காட்டுறீங்கல்ல. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா மலடாயிருச்சுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கவர்மெண்ட் நாசமா போச்சு, பட் மீடியா இதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ரிப்போர்ட் பண்ணலாம்ல. ஷேம் ஆன் மீடியா அண்ட் ஷேம் ஆன் கவர்மெண்ட்.